யோசிச்சு பாருங்க. கூகுள் மாதிரி ஒரு டெக்னாலஜி உலகத்தோட ராஜாவையே ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனியோட புது பிரவுசர் வந்து பயமுறுத்த முடியுமா? முடியும்னு சொல்லுது பெர்ப்ளெக்சிட்டி. அவங்களோட கோமெட் பிரவுசர் வெறும் ஒரு புது ப்ராடக்ட் மட்டும் இல்ல, அது கூகுளோட எதிர்காலத்துக்கே ஒரு நேரடி சவால். இந்த நம்பரை பாருங்க, 34 பில்லியன் டாலர். இது ஏதோ ஒரு பெரிய கம்பெனியோட மொத்த மதிப்பில்ல. பெர்ப்ளெக்சிட்டின்னு ஒரு சின்ன ஏஐ ஸ்டார்ட் அப் கூகுள் கிட்ட தங்களோட டெக்னாலஜிக்காக கேட்டதா சொல்லப்படுற விலை இது. அப்பா அப்பா. ஆனா கூகுள் என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த மெகா ஆஃபரை வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இது டெக் உலகத்துல ஒரு புது டேவிட் வர்சஸ் கோலியாத் கதையே ஆரம்பிச்சு வச்சிருக்கு. அப்படி என்னதான் ஸ்பெஷல் இந்த கூமெட் பிரவுசர்ல? வாங்க விரிவா பார்க்கலாம். சரி, இன்னைக்கு நாம எதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல அந்த 34.5 பில்லியன் டாலர் டீல கூகுள் ஏன் நோ சொன்னாங்கன்னு பார்ப்போம். அடுத்து இந்த கோமெட்னா என்ன, அது எப்படி நம்ம ஏஐ ஏஜென்ட் மாதிரி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ரொம்ப முக்கியமான பிரைவசி பத்தின கேள்விகளை அலசி, கடைசியா இன்டர்நெட் தேடலோட எதிர்காலம் யார் கையில இருக்க போகுதுன்னு ஒரு அலசல். ஓகே, இந்த பிசினஸ் போட்டி, டீல் இதெல்லாம் கொஞ்ச நேரம் ஓரமா வைப்போம். கூகுள் ஏன் இவ்ளோ தயங்குச்சுன்னு புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல குரோம்னா என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொன்னா இது வெறும் ஒரு பிரவுசர் இல்ல, இது நம்மளோட பர்சனல் அசிஸ்டன்ட். கோமெட்டோட மைய சக்தியே இந்த ஏஜென்டிக் ஏஐ தான். இது எப்படி யோசிச்சு பாருங்களேன். நீங்க யூஸ் பண்ற குரோம் ஒரு பெரிய லைப்ரரி மாதிரி. ஆனா கோமெட் உங்களுக்காக அந்த லைப்ரரிக்குள்ள போய் புக்ஸ் படிச்சு, நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு வேண்டியதை மட்டும் தொகுத்து தர்ற ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி. இவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு டெக்னாலஜினா இன்ஸ்டால் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குமே நீங்க நினைக்கலாம். ஆனா அங்கதான் ட்விஸ்ட். 2 ஸ்டெப்ல உங்க பர்சனல் வெப் ஏஜென்ட் ரெடி. சரி, அது ரெடியானதும் என்னெல்லாம் பண்ணும்? சரி, பேசிட்டே இருந்தது போதும், வாங்க இது நிஜத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு சில உதாரணங்களோட பாத்திரலாம். உங்க தனிப்பட்ட வெப் ஏஜென்ட்டா இது எப்படி செயல்படுதுன்னு இப்ப புரியும். இப்போ வச்சுக்கோங்க, நீங்க ஒரு வீக்கெண்ட் ட்ரிப் போகணும்னு பிளான் பண்றீங்க, பெங்களூர்ல இருந்து கூர்க்குக்கு. நாமளே ரிசர்ச் பண்ணி புக் பண்ணி மணிக்கணக்கில் ஆகும் இல்லையா? ஆனா கோமெட் கிட்ட ஒரே ஒரு லைன்ல எப்படி கேட்டா என்ன நடக்கும்? இங்க பாருங்க, அது வெறும் 2 ரிசார்ட்டை மட்டும் தேடி கொடுக்கல, மொத்த செலவு எவ்வளோ ஆகும்னு சொல்லுது. உங்க கூகுள் கேலண்டர்ல ஒரு ஈவெண்ட் கிரியேட் பண்ணுது, கடைசியா ஒரு இமெயில்ல எல்லாத்தையும் தொகுத்து அனுப்பிடுது. இதுதாங்க அந்த ஏஜென்ட் பவர். மணிக்கணக்கான வேலைய நொடியில முடிக்குது. சரிப்பா, ட்ரிப் பிளான் பண்றது ஓகே. நம்மளோட ஜாலி டைம், என்டர்டெயின்மெண்ட் விஷயத்துல இது உதவுமா? உதாரணத்துக்கு, தனியா டிராவல் பண்ணும்போது கேக்குறதுக்கு ஸ்பாட்டிஃபைல ஒரு பிளேலிஸ்ட் போட சொன்னா, மறுபடியும் பாருங்க, அது சும்மா பாட்டு தேடி லிஸ்ட் கொடுக்கல. உங்க ஸ்பாட்டிஃபை அக்கவுண்ட்ல அதுவே லாகின் பண்ணி நீங்க கேட்ட பேர்ல ஒரு புது பிளேலிஸ்ட உருவாக்கி அதுல நல்ல பாட்டின்னு சேர்த்து அந்த லிங்கையும் உங்களுக்கு அனுப்புது. இது வெறும் ஆட்டோமேஷன் இல்ல, நம்மளோட ஒரு கிரியேட்டிவ் பார்ட்னர் மாதிரி. இதெல்லாம் கேக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஆனா நம்ம எல்லாருக்கும் மனசுல டக்குன்னு ஒரு கேள்வி வரும். இவ்ளோ வேலை செய்யணும்னா நம்மளோட எல்லா டேட்டாவையும் இதை பாக்குமே, நம்ம பிரைவசிக்கு என்ன பாதுகாப்பு? இத நம்பலாமா? உண்மைதாங்க. நம்மளே நிறைய பேர் இப்படிதான் யோசிப்போம். ஏன் இமெயில படிக்கிறதுக்கு நான் ஏன் ஒரு 3வது பிரவுசருக்கு பெர்மிஷன் கொடுக்கணும்னு கேட்போம். இது ரொம்ப நியாயமான ஒரு கவலை தான். இந்த கவலைக்கு பெர்ப்ளெக்சிட்டி ஒரு செம்மையான தீர்வை வச்சிருக்காங்க. உங்க பிரவுசிங் டேட்டா, குக்கீஸ்னு முக்கியமான எல்லா தகவலும் அவங்க சர்வர்ல சேவ் ஆகாதான். எல்லாமே உங்க கம்ப்யூட்டர்லயே லோக்கலா சேவ் ஆயிடும். இது அவங்க மேல ஒரு நம்பிக்கையை கொடுக்குது இல்லையா? ஓகே, டெக்னாலஜி, பிரைவசின்னு எல்லாம் பார்த்தாச்சு. ஆனா கடைசியா இது எங்க போய் நிக்குது? சர்ச்சோட எதிர்காலத்துக்கான ஒரு பெரிய யுத்தத்துல தான். ஒரு பக்கம் சேலஞ்சர், இன்னொரு பக்கம் சாம்பியன். இந்த போட்டி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னு. ஒரு சைடுல கூகுள், அவங்க கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பலம், கோடிக்கணக்கான யூசர்ஸ். இன்னொரு சைடுல காமெட், அவங்க கிட்ட இருக்கிறது ஒரு புரட்சிகரமான டெக்னாலஜி. இங்க தான் அசல் மேட்ரே இருக்கு. டெக்னாலஜி உலகத்துல பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் வச்சிருந்தா மட்டும் ஜெயிச்சிட முடியாது. யார்கிட்ட ஏற்கனவே யூசர்ஸ் இருக்காங்களோ அவங்க கையில தான் ஆட்டம் இருக்கும். அப்போ இந்த ஆட்டத்துல ஜெயிக்க போறது யாரு? கூகுளோட அசைக்க முடியாத பயனர் பலமா, இல்ல கோமெட்டோட இந்த புதுமையான டெக்னாலஜியா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?